அமலாக்கத்துறையின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது நெருங்கிய சகாக்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாகவும், இது செமா பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட இந்த விஷயங்களில் இந்த விசாரணையில் 89.19 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், அதன்படி மேற்கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் சுமார் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தோராயமான கணக்குதான் என்று தற்பொழுது அமலாக்கத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம், பல ஆண்டுகளாகவே ஜெகத் ரட்சகன், அவரது தொடர்புடைய நிறுவனங்கள் உள்ளிட்டவை அமலாக்கத்துறையினருடைய விசாரணை வளையத்துக்குள் இருந்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது பல்வேறு இடங்களில் விசாரணைகளை நடத்துவது போன்றவற்றை மேற்கொண்டு வருகிறது அமலாக்கத்துறை. குறிப்பாக செமா என்ற பிரிவின் கீழ் தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அபராதம் மற்றும் எவ்வளவு தொகை பிரிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கின்றது.